ஐயா சிவானமையா. ஐயா சிவாய நமக. இந்த கி வீரமணிங்கிற ஒரு நபர் வந்து ம். தாலி இருக்கணுங்கிற மாதிரிலாம் பேசுறாரு. அவர் நிறைய இந்த தாலியை திருடனுங்க, இந்த தாலியை வந்து அறுக்கணும்னு சொல்லி சொல்லி ஒரு போராட்டம் நடத்தி இருக்கிறாருங்க ஐயா. அதை பத்தி கொஞ்சம் விவரம் சொல்லுங்களேன், கேட்போம். அவரு தாலியா இருக்குன்னு சொல்றது அவருடைய சித்தாந்தத்தின்படி அவர் என்ன கருத்து சொல்ல வர்றாருன்னா, தாலிக்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டுறதுனால அது பெண்ணை அடிமையா நினைக்கிறான். அதனால பெண் அடிமை வருது அப்படின்னு அவருடைய கருத்து. சரி சரி. ஆனா அதற்கு நம்முடைய தமிழ் பாரம்பரியம் அப்படி கிடையாது. சரி. அதாவது அந்த காலத்துல பாருங்க, பெண்கள் நம்ம எப்படி இருந்திருக்காங்க. கணவன் மொழிய களவு மொழி பேசாத துணைவி நிலைமை சொல்லுவேன் அம்மானை, கல்கதவு போலே கற்பு மனக்கதவு தொல்கதவு ஞான திறவுகோல் அம்மானை, அன்பாக பெற்ற அன்னை பிதா யாவருக்கும் முன்பான ஜோதி முறை போல் உறவாடி போற்றிய நித்தம் பூசி தனுதினமும் சாற்றிய சொல்லை தவறாமலை மொழிவாள் அரசன் துயில ஆராட்டி ஓராட்டி கரமானது தடவி கால் தடவி நின்றிடுவாள் துயின்ற தறிந்து துஞ்சிவாள் மங்கையரும் மயன்ற ஒரு சாமம் மங்கை எழுந்திருந்து முகத்தில் நீரிட்டு நான்முகத்தோனையும் தொழுது அகத்து தெருமுத்தம் அலங்காரம் ஆய்ப்பொருக்கி பகுத்தாக நித்தம் பாரிப்பார் பெண்ணார்கள் தவத்துக்கரிய தையல் நல்லார் தங்களுடன் மனுநீதம் சொல்லி வகுக்க முடியாதுங்கிறான். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அதாவது அந்த காலத்துல பெண்கள் எப்படி இருந்திருக்காங்க, நம்ம தமிழ் பெண்கள் நல்லா கிட்டுங்க. தமிழ் பெண்கள் பாரத தேச பெண்கள் எடுத்துக்கோமே, நம்ம கற்பில் சிறந்தவர்களா இருந்திருக்காங்க. அவங்களுடைய கற்புங்கிறது கல் கதவு போல அவ்வளவு உறுதியா இருந்திருக்கு. கணவனை தவிர வேற யாரையும் மனசுல கூட நினைக்க மாட்டாங்க. அவ்வளவு ஒழுக்கமா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அரச இதுனா புருஷன் ஒரு வார்த்தை சொன்னா மறு வார்த்தை ஏன்னு கூட கேட்க மாட்டாங்களாம், திருப்பி பேச மாட்டாங்களாம். அவ்வளவு ஒழுக்கமா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாருங்க, மயன்ற ஒரு சாமம் அங்கு எழுந்திருந்து முகத்தில் நீரிட்டு நான்முகத்தோனின் தொழுது அகத்து தருமுத்தம் அலங்காரமாய் பெருக்கி பகுத்தாக நித்தம் பாரிப்பார் பண்ணார்கள் தவத்துக்கரிய தையல் நல்லார் தங்களுடைய மனுநீதம் சொல்லி வகுக்க முடியாதுங்கிறான். எவ்வளவு ஒழுக்கமா இருந்துக்காம. விடிய காலம் 5 மணிக்கு எழுந்துச்சு, 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்துச்சு, வீட்டு வாசல பெருக்கி குளிச்சுட்டு கோலம் போட்டு சாமியை கும்பிட்டு நெத்தியில ஊதி விடுவாங்களாம். அவ்வளவு ஒழுக்கம். அப்புறம் அரசன் தூக்கில ஆராட்டி ஓராட்டி கரமானது தடவி கால் தடவி நின்றுவாங்களாம். புருஷன் தூங்கும் போது கை கால் அமுத்தி விட்டு துயின்ற தெரிந்து துஞ்சுவாள் மங்கை இருங்க. புருஷன் தூங்கிட்டானான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பெண்கள் தூங்குவாங்களாம். ஆனா இன்னைக்கு இருக்குதா, இன்னைக்கு புருஷன் தான் எந்திரிச்சு டீ காப்பி எல்லாம் போட்டுட்டு மனைவி மார்கள் எழுப்புற சூழல் உருவாயிட்டா இல்லையா? இன்னைக்கு இது இவங்களுடைய சித்தாந்தம் அப்படி அந்த அளவுக்கு ஆக்கி வச்சுட்டாங்க. வேற இதா அப்போ இன்னைக்கு சீரியலே முக்கியமா போயிட்டாங்க. நிறைய பெண்கள் சீரியல தான் பாக்குறாங்க. வீட்டு புருஷனுக்கு சோறு போட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அம்மிக்குலையை தூக்கி எவ்வளவு கொலைகள் நடக்குது, எவ்வளவு கொலைகள் நடக்கு பாருங்க. சாமியாதான் பகவான் அன்னைக்கு சொல்லிட்டாரு, கட்டழிந்து பெண்கள் தானும் கற்பு மிக தவறும்ட்டாரு. இன்னைக்கு கள்ள காதல்ல எத்தனை பேரு புருஷனை கொல்றா, நடக்கா இல்லையா? பகவான் அன்னைக்கு சொல்றாரு, கலியுகத்துல இப்படிலாம் நடக்கட்டா, கள்ள கணவருடன் கருத்து மிக மாதருக்கம். அது மட்டுமா சொன்னாரு, கூடி உடன் பிறந்த கோதையரை பெண்ணனவே நாடி அவர் எண்ணி நாணி இறப்பார் கொடி. கூட பிறந்த சொந்த சகோதரி சகோதரங்கள் எத்தனை சித்தப்பா தங்கச்சி முறையில இருக்கலாம், எவ்வளவு நம்ம வெளியே சொல்லக்கூடாது. இதுக்கு அர்த்தம் பகவான் சொல்லியிருக்காரு இதெல்லாம் நடக்கும்னு. அது மட்டுமா சொன்னாரு, மாதாவை பிள்ளை வைப்பிடத்திற்கும். பெற்ற தாயை கூட என்ன நினைப்போம், இந்த மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படி மாறிடுமா? சபல புத்திங்கிறா. மாதாவை பிள்ளை வைப்பினத்திற்கும் எனக்கும் தெரியும். தாதாவை வேலை சந்ததிகள் கொண்டிடுவாருங்காரு. தாதாவை வேலை அப்ப உட்கார்ந்து அப்ப வேலை செய்யும்போது மகன் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து பண்ணி நடக்கா இல்லையா? அந்த காலத்துல அப்படிலாம் கிடையாது. அப்பாவுக்குன்னு ஒரு மரியாதை கொடுப்பாங்க பசங்க. எல்லாம் நடந்து எனக்கும் தெரியும். எல்லாம் நாசமா போச்சுங்க நாடு. நீங்க அதெல்லாம் இப்ப பேசாதீங்க. அது மட்டுமா சாமி அது மட்டும் சொல்றாரு, மாட்டின் வயிற்றில் மனிதர் போல் தான் பிறக்கும் கேடானது பெருத்து கொள்வார் சில பேரை. மாட்டு வயிற்றுல மனுஷனை போல பிறக்குங்கிறாரு. மாடை கூட விட்டு வைக்க மாட்டானா. என்ன செய்ய? ஆட்டை விட்டு வைக்கலையே சமீபத்துல. ஆடு மாடு கூட மனிதனுடைய. அதனால இந்த மாதிரி அதனாலயா இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு பகவான் சொல்லி இருக்கிறாரு. ஆனா இது இது கலியுகத்துல இப்படிலாம் நடக்கும். அதனால இதெல்லாம் வேற வழியில இதுதான். அப்ப இப்ப இதெல்லாம் தெரியுதா? இவங்க என்ன சொல்றாங்க இப்ப, அந்த சித்தாந்தம் அவங்க சித்தாந்தம் எப்படி வருது? நீங்க சொன்ன அந்த வீரமணி அவரோட சித்தாந்தம் எப்படி வேணுமோ கொண்டு விட்டுறோம். சரி வைங்க. நன்றி ஐயா, நமஸ்கார். வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு
ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிபோகும், நிறையா மயில்கள் வந்து அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.